Good afternoon, guys. Previous classல பார்த்தீங்க அப்படின்னா டெப்லோனா என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அதில் போயிட்டு உள்ள எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த டெப்லோ கனெக்ஷன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று 2F ஃபைலு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2F சர்வரோட நம்ம கனெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த சர்வரோட கனெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நாம் யூஸ் பண்ணுற டெப்லோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரையல் வெர்ஷன். ஸோ அந்த ட்ரையல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோர் டேட்டாஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இதே நம்ம பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் எல்லாமே டூல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டூல்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸை நம்ம இந்த டெப்லோவோட கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க MySQL, SQL எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ SQL கமாண்ட்ஸு, Oracle கமாண்ட்ஸு, ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸை ஃபெச் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெப்லூவில் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதே ட்ரையல் வெர்ஷன் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ப்ரீ வெர்ஷனில் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து டேட்டாஸ் உள்ளே கொண்டு வர்றது. ஸோ இதுதான் டேட்டா சோர்ஸ். ஸோ அதனோட கிரிட், நம்மளோட டேபிள்ஸு. ஸோ இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை சேஞ்ச் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே இதில் பார்த்தோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரைஸ் இருக்குது. ஒன்று லைவ், எக்ஸ்ட்ராக்ட். ஸோ லைவ் அப்படின்னா த்ரூ கனெக்ட் டைரக்ட்லி டு யுவர் டேட்டா, டைரக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாஸோட லைவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்மளோட லேப்டாப்ல சேவ் பண்ணி ஒர்க் பண்றது தான் என்னது, எக்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா. ஸோ டெப்லூனா என்ன அப்படின்றது தெரியும் ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் யூசிங் டு டேட்டா விசுவலைசேஷன். ஓகேங்களா. விசுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல்ஸ். ஸோ அதனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இதுக்குள்ள பெய்டும் இருக்கும், அன்பெய்டும் இருக்கும். ஸோ பெய்டு பார்த்தீங்க அப்படின்னா 14 days ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். அன்பெய்டு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரெப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ட்ரையல் வெர்ஷன், அதாவது பெய்ட் வெர்ஷன். ஓகேங்களா. டெஸ்க்டாப் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டெப்லூவோட ஆர்கிடெக்சர். ஸோ டெப்லோ ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெஜாரிட்டி நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் அ டேட்டா சோர்ஸ் ஃப்ரம் ஆல் கேட்டகரிஸ், ஆல் ஃபீல்டு, ஆல் ரிசோர்ஸஸ் சைட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் த டெப்லோ டூல்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், டெப்லோ ப்ரெப்பு, டெப்லோ டெஸ்க்டாப்பு, டெப்லோ சர்வர். ஸோ இதில் டெப்லோ ப்ரெப் அப்படின்றதுல 2 கேட்டகரிஸ், ஒன்று டெஸ்க்டாப்பு, இன்னொன்று சர்வர் சைடு. 2 சைட்லையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெப்புங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இட்ஸ் ஒன்லி ஃபார் கிளீனிங் த டேட்டா. ஓகேங்களா. ஃபார் கிளீனிங் தி டேட்டா, கிளீனிங் பர்பஸ்க்காக வி யூசிங் திஸ் டெப்லோ ப்ரெப். ஓகேங்களா. ஸோ மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற டேட்டாஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொரீஸ் கொடுத்து அந்த கொரீஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும் வித் த சார்ட் மூலியமா. ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் எனக்கு த்ரூ சார்ட் மூலியமா எனக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிறது எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வெதர் அந்த ரிப்போர்ட் மேபி ப்ரெசன்டேஷனா இருக்கலாம், ஓகேங்களா, பிபிடியா இருக்கலாம், எக்ஸலா இருக்கலாம், பிடிஎஃபா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ யாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ரீடர்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்ஸ். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டெப்லோ சர்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். யூசிங் தி ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். மெஜாரிட்டி சர்வர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இட்ஸ் அ லைவ். இங்க மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸோட நம்மளோட டேட்டாஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
ஸோ இந்த ரெபாசிட்டரி அப்படிங்கிறது நமக்கு ரிப்போர்ட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எனக்கு எங்க இதாகும் அப்படின்னா இந்த ரெபாசிட்டரியில இதாகும். நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சர்வர்ல கொண்டு வந்துட்டு, ஸோ என்ன queries மூலியமா எனக்கு அந்த டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸை டேட்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்து அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், வி ஜென்ரேட் a report through connect லைவா தான் என்ன பண்றோம், we have to connect the data. ஓகேங்களா, டேட்டா என்ன பண்ணோம் லைவா கனெக்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல டெப்ளூவை நம்ம பப்ளிஷ் பண்ணும் போது என்ன மாதிரி பெர்மிஷனோட அவங்க அக்சஸ் பண்ணணும், யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரைஸ் வச்சிருக்கோம். வாட் கைண்ட் ஆஃப் பர்மிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ரிப்போர்ட் ஸ்பெசிஃபைட் ரிப்போர்ட் நான் என்ன பண்ணலாம், மேபி ஒரு பர்சன்ஸ் மட்டும் ரீட் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன். ஸோ இந்த பர்சன்ஸ் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் என்ட்ரி ஆக முடியும். ஓகேங்களா, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஐ கிவ் அத்தாரிட்டி டு ரீட் த டேட்டா, டு ரீட் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிருக்கலாம், we give the permission to access the report. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், டெப்ளூ சர்வரை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆன்லைன் அப்படின்னு, டெப்ளூ ஆன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும், யாருக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டெப்ளூ சர்வர்ல தான். இட்ஸ் அன் ஆத்தென்டிகேட்டிங் டூல்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நார்மலா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு சர்வர் இருக்கும், மல்டிபிள் டெஸ்க்டாப் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்க்டாப் மல்டிபிள் டெஸ்க்டாப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அந்த மேனேஜர் கிட்ட தான் எனக்கு என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் இருக்கும். ஸோ அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே தே ஆர் யூசிங் தி டெஸ்க்டாப், தே ஆர் ஸ்டோர் தேர் ரிப்போர்ட் இன் தி சர்வர், தே ஆர் ஸ்டோர்ட் இன் ரிப்போர்ட் இன் தி சர்வர். அவங்களோட சர்வர்ல தான் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ஆல் ஸ்டோர்டு. ஓகேங்களா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஒன்று டெப்ளூ ரீடர்கிட்ட கொடுக்கலாம் அல்லது இன்ஃபர்மேஷன் கன்சியூமர் கிட்ட நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், we can send the data to the mobile user or web users. ஓகேங்களா, வெப் யூசர்ஸ் இல்லைன்னா மொபைல் மூலயமா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலயமா நம்ம வந்து ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல டேட்டாஸ் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த ரெபாசிட்டரியில தான் சேவ் ஆகும். த்ரூ இமெயில் மூலயமாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது நம்மளோட கிளைண்ட் கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் வி ஜென்ரேட் ரிப்போர்ட். நம்மளோட கிளைண்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட்டிங் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 காம்போனன்ட்ஸ். ஸோ என்ன காம்போனன்ட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சர்வர், விஸ்கியூஎல் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கிற டேட்டா சோர்ஸ் வேர் ஹவுஸ்ல இருந்து கிடைக்கலாம், இல்லை டேட்டா மார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கலாம், ஃபைல்ஸ் அதாவது எக்ஸல் ஃபைலு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப், பிபிடி எதுல இருந்துனாலும் நமக்கு என்ன கிடைக்கலாம், இந்த டேட்டாஸ் கிடைக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை என்னன்னு சொல்றாங்க, ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்துனாலும் நமக்கு இந்த டேட்டாஸ் கிடைக்கலாம். அதுல கியூப்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் வேல்யூ டேட்டா, மல்டி டைமென்ஷனல் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் டேட்டா இன்ஜின். ஸோ இந்த காஸ்ட் டேட்டா இன்ஜின் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அக்சஸ் பண்றோம். எப்போ அக்சஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் we can check the whether it's a geographical or non-geographical data or RDBMS அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல இருந்து சீக்வன்சியலா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸை ஸ்பெஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே யார் அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் டேக் கேர் பை தி data server. We can take care by the data server. So different client, different users இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், we using the different accessories. For example, desktop யூஸ் பண்றது, மொபைல் யூஸ் பண்றது, இல்ல browsers யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஸோ அந்த client எதை யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி we using the different accessories. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர், அதாவது டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்றது. ஓகேங்களா. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வர், அதாவது அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ். ஸோ டேட்டா சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் அப்படின்றத நம்ம கொரீஸ் கொடுத்து என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கொரீஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இன்ஃபர்மேஷன் எனக்கு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகி என்னோட இதில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டேட்டா பேஸ், இட்ஸ் அ query language. ஸோ இட்ஸ் யூஸ்ட் டு கனெக்ட் த டேட்டா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லோட் பேலன்சர்னு சொல்லுவோம். ஸோ லோட் பேலன்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுதான் சொன்னது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோட் பேலன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா சர்வர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் மேனேஜ் அண்ட் ஸ்டோர் டெப்ளூ டேட்டா சோர்சஸ். ஸோ டேட்டாஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகும், இந்த டேட்டா சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ டெஸ்க்டாப் அக்சஸ் பண்ணுற கால்குலேஷன்ஸு, அதில் யூஸ் பண்ணுற அந்த குரூப்ஸு எல்லாமே இந்த சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்விஸ் கியூஎல் சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொரீஸை வந்து டைரெக்டாக நம்ம அந்த டேட்டா சர்வருக்குள்ளார நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது. அப்ளிகேஷன் சர்வர் அப்படிங்கிறது எப்படி அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி வந்து யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அக்சஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க அக்சஸ் பண்ணலாம், ஹவு வி கெட் த பர்மிஷன் ஃப்ரம் த சர்வர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதில் ஸ்விஸ் கியூஎல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்விஸ் கியூஎல்ல இருந்து எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நம்மளோட டேட்டா பேஸ்க்கு நான் கொரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு டேட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா பேஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா சப்போஸ் அந்த டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த ரிசல்ட்டை எடுத்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா கேட் சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த கேட் சர்வர் என்ன பண்ணுவார், இதனோட டேட்டா தானா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஸோ அதனோட ரிசல்ட் எனக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா ஸ்விஸ் கியூஎலுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டாவை கேட்சஸ் பண்ணிட்டு இந்த கேட்சஸ் சர்வரை என்ன பண்ணுவோம், இந்த ஸ்விஸ் கியூஎலுக்கு எனக்கு நான் என்ன கொரி கொடுத்துருக்கணும் அந்த கொரிக்கு உண்டான ரிசல்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் லோட் பேலன்ஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ லோட் பேலன்சர் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் இருக்காரு, இல்லைன்னா மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் சைட்டை வந்து அக்சஸ் பண்றாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் அக்சஸ் பண்றதுக்கு தே யூசிங் திஸ் சர்வர். ஸோ அடுத்தவர் அக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சர்வரை தே ஹாவ் டு கனெக்ட். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லாம் ஆஃபர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரே அட் அ டைம்ல எல்லாருமே இந்த அமேசானுக்குள்ள உள்ள வருது, ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை நீங்க வியூ பண்றதுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்வர் வந்து பயங்கரமா லோட் ஆகும். ஸோ அப்போ லோட் ஆகுது அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், என்னோட சர்வரை ரெண்டா ஸ்பிளிட் அவுட் பண்ணுவேன். அதே பேஜை இன்னொரு சர்வர்ல நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், அடுத்தது அக்சஸ் பண்றவரை நான் இங்க டைவர்ட் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ யூசர்ஸ் அக்சஸ் ஆகுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் கிரியேட் ஏ சர்வர். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், எகைன் அடுத்த பர்சன்ஸ் வரும்போது எகைன் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், ஸோ அடுத்தது இங்க. ஓகேங்களா. ஸோ லோட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், இன்னொரு சர்வர் ஜென்ரேட் ஆகும்.
ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாஸை நம்ம ஷேர் பண்றது. ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வர இன்ஃபர்மேஷனை ஸ்பிட் அவுட் பண்ணாம எந்த இதுவும் அக்சஸ் பண்றது எதுவுமே இல்லாம என்னால என்ன பண்ணணும், மல்டிபிள் ப்ராசஸ் வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரே 2-3 சர்வர் வந்து நான் அந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ப்ரிப்பரேஷனுக்கு வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டெஸ்க்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ், ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆகும், இட்ஸ் அ கிரேட் விசுவலைசேஷன். ஓகேவா? என்னால் ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். மோர் டேட்டாஸ் 2 or more டேபிள்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ன கொரிஸ் கொடுக்குறோமோ அந்த கொரிஸ்க்கு உண்டான ரிசல்ட் எனக்கு வரும். ஸோ என்னோட டேட்டாஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம், மேப்பிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் ஆல்ரெடி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ 2 வெர்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்க எக்ஸலில் ஃபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2F ஃபைலு. அதே ஒரு சர்வர் சைடில் இருக்கிற டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வி யூஸிங் தி 2A சர்வர். இல்லை ஒரு SQL, Oracle இந்த மாதிரி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வி யூஸிங் தி 2A சர்வர். ஓகேங்களா? ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸல் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸலை கிளிக் பண்ணிடணும் அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைல்ஸ் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல்ஸை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஃபைலை நான் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் டவுன்லோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபினான்சியல் சாம்பிள் அப்படிங்கிறத ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸல் ஃபைலை ஃபெச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னா அதில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அஸ் ஒரு கிரிட் ஃபார்மேட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் உங்கள் டேட்டா சோர்ஸ். ஸோ ஷீட் 1 அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ப்ரெசன்டேஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஷீட்டுக்குள்ளே என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இதெல்லாம் ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே பிபிடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஸோ இதில் ஒரே ஒரு ஷீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இஃப் அண்ட் சப்போஸ் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் வி கனெக்ட் தட் போத் ஷீட்ஸ். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுற ஷீட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸல்குள்ளார நம்பர் ஆஃப் ஷீட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி யூஸிங் தி ஜாயின். ஓகேங்களா? ஜாயின் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வரோட எப்படி நம்மளோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்கிறேன் 2A சர்வர் அப்படின்னு போனோம் அப்படின்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் MySQLன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணனேன் அப்படின்னா இஃப் அண்ட் சப்போஸ் தே ப்ரொவைடிங் தி
சர்வர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can access that particular data. அவங்களோட டேட்டாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அக்சஸிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த சர்வரோட நேமும் அவங்க கொடுத்துருக்குற யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம இங்கே கரெக்டாக கொடுத்து சைன்இன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாஸை ஓகேங்களா, நம்மளோட கிளைண்ட் கொடுக்குற டேட்டாஸை நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒன்ஸ் டேட்டாஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ்ல எனக்கு என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் எனக்கு என்ன ஆகும், நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாஸ்ல நமக்கு டேபிள்ஸா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டோர் 2016 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, அந்த டேபிளுக்கு உண்டான ஃபீல்ட்ஸ் எல்லாமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இதில் மெயின் கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாயின்ஸ் அண்டு யூனியன்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஜாயின்ஸ்னா என்னன்னு சொல்லி. ஸோ ஜாயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கேட்டகரைஸ் இருக்குது. ஸோ அதில் 5 கேட்டகரைஸ் இருக்குது. ஒன்று இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னன்னா 2 டேபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ டேபிள், இது பி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏ இது பி. ஓகேங்களா, ஸோ இந்த சைடில் இருக்கிறது எனக்கு என்னது லெஃப்ட், ஸோ இந்த சைடில் இருக்கிறது எனக்கு ரைட். ஓகேங்களா, ஸோ இன்னர் அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்செக்ட். ஸோ 2 டேபிள்லையும் கனெக்ட் ஆகுற அந்த டேட்டாஸ் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்றது. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு, கிறிஷ், இங்கே கிறிஷ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அபி. ஸோ அபி அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த ஃபீல்டு இந்த டேபிள்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ 2 காமனாக இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்காக வி யூஸிங். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் நேமு பிரான்ச்சு, அகெயின் ஸ்டூடெண்ட் நேமு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் த இன்னர் ஜாயின். திஸ் இஸ் த இன்னர் ஜாயின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த சைடு, அதாவது டேபிள் 1. ஓகேங்களா, ஸோ இந்த டேபிள் 1ல இருக்கிறது தான் எனக்கு என்ன ஆகும், கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறத இஃப் அண்ட் சப்போஸ் இந்த சைடில் டேட்டாஸ் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இட்ஸ் டிஸ்பிளே தி நல் வேல்யூஸ். ஸோ இதில் இந்த சைடில் இருக்கிற ஏ சைடில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த லெஃப்ட் சைட். ஸோ அதனோட பிரான்ச்சஸும் எனக்கு என்ன ஆகிடும், டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற டேபிளில் லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிள் வேல்யூஸோட காமன் வேல்யூஸ் அந்த 2 வேல்யூஸ் உண்டானது மட்டும் எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்னவாகும், நல் வேல்யூஸ்ன்னு வரும். இது லெஃப்ட் சைட். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும், ரைட் சைடு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் 2ங்கிறது ரைட் சைட். ஸோ இந்த டேபிள் 2ல காமனாக இருக்கிறது அதே அபி, அதே கிறிஷ். ஸோ பட் எனக்கு இந்த இதில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் பிரான்ச்சஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், நல் வேல்யூஸ்ன்னு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்றது என்னன்னா which contains all the values from both tables present in one data source. எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எல்லா டேட்டாஸுமே எனக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகும், ரைட் சைடில் இருக்கிற டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகும். 2 கம்பைன் ஆகி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபீல்டு இருக்கிற டேட்டாஸுக்கு உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இல்லாத டேட்டாஸுக்கு எல்லாமே எனக்கு என்ன ஆகும்,
நல் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன். ஸோ இந்த யூனியன் அப்படின்றது it combine these two tables. அந்த டூ டேபிள்ஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாஸையும் எனக்கு என்ன பண்ணும், கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே எக்ஸலா எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் என்னது, யூனியன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கிராஸ் ஜாயின். ஸோ கிராஸ் ஜாயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்த வரைக்கும் ஜாயின் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸல்ல இருக்கிற 2 ஷீட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். பட் கிராஸ் ஜாயின் அப்படிங்கிறது 2 டேபிள் வந்து நம்ம சூஸ் பண்றது. அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸல் ஷீட்ஸை நம்ம சூஸ் பண்ணி 2க்கும் காமனாக இருக்க வேல்யூஸை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்றது, ஜாயின் பண்றது. ஓகேவா. 2 டேபிள்ல இருக்கிற காமனா இருக்க வேல்யூஸை வச்சு என்ன பண்றது, ஜாயின் பண்றது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது, அதாவது மெயின் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிரைமரி டேபிள். ஸோ ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ செகண்டரி டேபிள். இந்த பிரைமரி டேபிள்ல இருக்க காமன் வேல்யூ, அதே மாதிரி இந்த செகண்டரி டேபிள்ல இருக்கிற காமன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நேம், கண்ட்ரி, ஸ்டூடெண்ட் நேம், பிரான்ச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் எனக்கு காமன் வேல்யூஸ் என்னது, ஸ்டூடெண்ட் நேம். அந்த ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் ஜாயின். எப்படி வந்து ஜாயின் வந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டேபிள் எடுக்கிறேன். ஸோ அந்த டேபிள் வேணாம் அப்படின்னா we have to remove that table. ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா